கணவனது செல்வத்தின் மீது மனைவிக்கான அதிகாரத்தை சமுதாயம் வழங்குகிறது. ஆன்றோர் சான்றோர் அதை வழங்குகிறார்கள். அவள் விவாகத்திற்கு பிறகு அதிகாரத்தை பெறுகிறாள். இப்போது கூறுங்கள் மகாமந்திரி, நடந்த சூது விளையாட்டில் என்னவர் பணயமாக்கியவற்றின் மீதெல்லாம் மனைவியான எனக்கும் சமபங்கு உள்ளதல்லவா? பிறகு எனது அனுமதியின்றி எவ்வாறு இது நடந்தது? துச்சாதனா, இழுத்து வா அந்த தாசி திரௌபதியை இந்த ராஜசபைக்கு. வேட்டையாட துடிக்கின்றனர். என்ன காரணம்? நான் என்ன தவறிழைத்தேன்? இவள் வஸ்திரம் பறிப்போ தண்டிப்பது உசிதமாக பேசி என கூறப்பட வேண்டியவள். மௌனமாயிருங்கள். வந்து உன்னுடைய சக்தியின் பலத்தை வெளிப்படுத்தி கோவிந்தா. என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்லுடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல. குரு வம்சத்தின் குல வதுவும் அல்ல. ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தார் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. வழங்கவிருக்கின்றேன் சாபத்தை. அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி. மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. வதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணன் காக்கப்பட வேண்டுமென்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம். இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். வழங்கவிருக்கின்றேன் சாபத்தை. அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி. மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் மகாராணி. தண்டிக்க நான் முடிவெடுத்திருந்தால் இந்த பாவிகளுடைய வாழ்வு அனுக்ஷணமும் நரகமாய் மாறி இவர்களை நிந்தித்திருக்கும். அதிலிருந்து விடுபட இயலாது யமலோகம் சென்றிருப்பார்கள். தவறு திரௌபதி. ஜனனம் மூலம் வாழ்வளிக்கும் ஸ்திரீ வாழ்வினை அழிப்பவள் அல்ல. அவையில் வீற்றிருக்கும் வாழ் கொண்ட வீரர்கள் தமது வாழ்வினை போக்கியவர்கள் ஆவர். பிறரின் உடலை கூறு போடுவது கொலை என்று கூறப்படுகிறது. தன் ஆத்மாவையே கூறு போடும் செயலானது ஆத்மஹத்யா எனும் தற்கொலைக்கு இணை. ஆணவத்தால் அகங்காரத்தால் பவித்திரமற்ற நிலையை பெற்றுவிட்டீர்கள். தான் வாழும் இல்லத்தை புனிதமாக்குவதும் ஸ்திரீயே ஆவாள். இந்த அகிலத்தை பவித்திரமாக்கும் சக்தியும் சக்தியின் உறைவிடத்திலேயே உள்ளது. நான் அனைவரையும் சபிக்கின்றேன். சற்று பொறுப்பாஞ்சாலி. இன்று பாண்டவர்கள் 5 மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டுள்ளது பாஞ்சாலி. அதை போக்க ஒரு அவகாசம் தா. உனக்கு இன்று இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி தீர்ப்போம். எவ்வாறு இவ்வார்த்தையை நிறைவேற்றுவீர்கள்?
தாம் ஐவரும் துஷ்டர்களின் அடிமைகளாயிற்றே. தாம் ஐவரையும் இனி நான் கணவர்களாக ஏற்கப் போவதில்லை. இன்று முதல் திரௌபதி அவிழ்ந்து கிடக்கும் தனது கூந்தலை அள்ளி முடிக்க மாட்டாள். என்றும் சூடாமணியை தனது சிரசில் சூட மாட்டாள். உனது வாக்கை ஏற்கிறேன். ஆனால் எம் ஐவரின் ஆத்மாவை இப்போது ரட்சிக்கும் அதிகாரம் பெற்றவள் நீ ஒருத்தி மட்டுமே பாஞ்சாலி. ஆற்றிய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும் அவகாசத்தை நீ எங்களுக்கு தராவிடில் யாம் ஐவரும் வாழ்வுள்ளவரை நரக வேதனை அனுபவிக்க வேண்டி வரலாம். ஒரு பதியாக அல்ல, நான் ஒரு மித்திரன் எனும் ஸ்தானத்தில் இருந்து வேண்டுகிறேன். உன் நம்பிக்கையை இழக்காதே பாஞ்சாலி, உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. சில நேரங்களில் அடுத்தவர் ஆற்றும் பணியானது மனவேதனையை தரும். தன்னம்பிக்கையை இழக்கும் நிலை வரும். அத்தகு சந்தர்ப்பங்களில் மன உறுதியை இழக்காதே. தன் மனதிற்கு கடிவாளம் இட வேண்டியது ஒரு மனிதனின் கடமை. நம்பிக்கையா? அது எங்கிருக்கிறது? நம்பிக்கை